ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். சூப்பராக போயிட்டுருக்கு, லைவ் நல்லாவே போயிட்டுருக்கு. ஆனால் என்ன ஒன்று, கையமையன்னு கத்திக்கிறாங்க. அதுதான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஆனால் கானாவிட கொஞ்சம் அடங்கணும். ஆனால் அடக்கம் பண்ணிட்டாங்க. என்னென்னா, கானாவினத்து மனசில் வந்து எல்லாத்துக்குமே கவுண்டர் அவர் தான் கொடுக்குறான்ற மாதிரி நினச்சிக்கிட்டு அவர் வந்து பேசுகிறாரு. ஆனால் நிறைய இடங்களில் செம்ம சொதப்பல் வாங்கினாப்புல. அதே மாதிரி எதிரி நாட்டு அரசர் இருக்கார்ல, நம்ம இம்சை அரசன் கானா, நம்ம திவாகர், அவரை வந்து கலாய்க்கிறாராம். நீங்கள் வந்துட்டு அந்த நாட்டு மன்னரா இல்லை லொல்லு சபா மனோகரா அப்படின்னு சொல்லிட்டு கலாச்சார். அந்த வந்து ஒரு நாட்டு மன்னர் வந்து இன்னொரு நாட்டு மன்னர் வந்து கலாச்சார். உடனே இவர் என்ன பண்ணார், ஓ என்ன நீ கலாய்க்கிறியா, இந்த நான் கலாய்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எதிர் நாட்டு மன்னரே கரிச்சட்டி தீஞ்ச வாயர்ன்ட்டார். அவருக்கு ஒரு மாதிரி அசிங்கமாகிடுச்சு. நீங்கள் முதல் கிரீடத்தை ஒழுங்காக போடுங்கன்றாரு. யார், கானவனத்து. அதுக்கு இவர், நாங்கள் ஒன்றும் உங்களை மாதிரி திருடி வந்து பிழைக்கல, அந்த கிரீடத்தை வந்து திருடிட்டு வந்து வைக்கலான்னு சொல்லிட்டார். இதில் என்ன ட்விஸ்ட்டுனா, இவரே கம்முன்னு இருக்கார் கானவனத்து, திவாகர் பேசுறது. இதில் என்ன ட்விஸ்ட்டுனா, இவரே கம்முன்னு இருக்கார் கானவனத்து திவாகர் சொன்னதுக்கு. ஏன் திடீர்னு பார்த்தா அந்த சேவகர்களாக இருக்காங்க பாருங்க, அந்த நாட்டியக்காரியாக இருக்காங்க பாருங்க, அவங்க பொங்குறாங்க. இதனோட இது மன்னருக்கு பதில் அடுத்தது வந்துட்டு புலவர் பொங்கலாம், இல்லை மந்திரி பொங்கலாம், இல்லை சேனாதிபதி பொங்கலாம். ஸ்ட்ரெயிட்டாக வந்து ரம்யா வந்துட்டு இந்த மாதிரிலாம் வந்து உருவக்கிளி பண்ணக்கூடாது, கலரை பற்றி பேசக்கூடாது அப்படின்றாங்க. அப்படி பார்த்தா பாடி ஷேமிங் பண்ணக்கூடாதுன்னாங்க. அப்போ லொல்லு சபா மனோகர்னு சொல்லிட்டு எவர் பேசினார், அது வந்து உங்கள் காதில் இல்லையா? டட்டா இவங்களுடைய இது தாங்க முடியலப்பா அந்த மாதிரி இருந்தது. ஆனால் இந்த பக்கம் அந்த மாதிரி பாயிண்ட் எடுத்து வைக்கல தர்பீஸ் நாட்டிலேருந்து. இதுக்கப்புறம் போக போக தெரியும் நினைக்கிறேன். ஆனால் சூப்பராக வந்து எல்லாம் ஒருங்கிணைஞ்சு பேசுகிறாங்க. எல்லாருமே வந்துட்டு அவங்கவுங்களுக்கு இல்லாமல் அந்த நாட்டுக்காக, அந்த நாட்டு மன்னருக்காகன்னு சொல்லிட்டு எஃப்ஜே பேசுனது சரி, சபரி பேசுனது சரி, ரொம்ப அழகாக இருந்துச்சு. அதில் வந்துட்டு அவங்களுடைய அந்த சுயநலத்தை காமிக்கல, எல்லாருமே ரொம்ப அழகாக பண்ணிகிட்ருக்காங்க. இது இப்படியே ஒற்றுமையாக அந்த நாட்டில் இருக்கவங்க தர்பீஸ்க்கு வந்துட்டு ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணுற மாதிரியும் இந்த பக்கம் இருக்கவங்க பண்ணாங்கன்னா செமையாக இருக்கும். பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். திடீர்னு ரம்யா இந்த மாதிரி பொங்கினதுக்கு உண்டான ரீசன் என்னவாக இருக்கும்? இவ்வளோ, ஏன்னா ரம்யாவே எவ்வளோ நேரங்களில் வந்துட்டு அசிங்கமாக பேசியிருக்காங்க. இவங்களுக்கு இந்த உருவத்தை, அதாவது கலரை பற்றி பேசுகிறோன்னு கோபம் வந்துடுச்சான். ஒருவேளை அவங்களுக்கு அந்த கலர் இருக்கிறனால டென்ஷனாக இருப்பாங்களோ? சரி, இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.